தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு தற்போது விரைந்திருக்கின்றனர். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுமன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சுமன், இது தொடர்பான விவரம் என்ன பதிவு பண்ணுங்க? வணக்கம். தமிழகத்தில் தொடர்ந்து மழையானது தீவிரமடைந்துள்ள நிலையில் டெல்டா போன்ற பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதன் காரணமாக அரக்கோணத்தில் செயல்படக்கூடிய தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் முதல் கட்டமாக காலையில் காரைக்கால் பகுதியில் 30 பேர் கொண்ட ஒரு குழு விரைந்தது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கூடலூர் ஆகிய பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதன் காரணமாக அங்கு மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்காக தற்பொழுது வீரர்கள் தயார் நிலையில் விரைவதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இவர்கள் அங்கு மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்காக கயிறு, கத்தி உள்ளிட்ட தொழில்நுட்பத்துடன் கூடிய பொருட்களுடன் அவர்கள் சாலை மார்க்கமாக விரைவதாக NDRF அதாவது தேசிய பேரிடர் மீட்பு உடைய வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. தற்பொழுது இந்த 5 மாவட்டங்களுக்கு தொடர் மழை பெய்து வருவதன் காரணமாக தற்பொழுது வீரர்கள் விரைந்து செல்வதற்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள். சுமன், தற்போது தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மழையுடைய நிலவரம் என்ன? ஒவ்வொரு மாவட்டங்களிலும் எத்தனை தற்போது NDRF வீரர்கள் செல்ல இருக்கிறார்கள்? தற்பொழுது காலை முதலே அந்த பகுதியில் டெல்டா மாவட்டங்கள் என்பதால் காலை முதலே தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய அதனுடைய தாக்கமும் தற்பொழுது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆற்காடு, சோளிங்கர், ராணிப்பேட்டை, அரக்கோணம் ஆகிய பகுதிகளிலும் தொடர்ச்சியாக ஒரு 2 மணி நேரமாக மிதமான மழை பெய்து வருகிறது. அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது தொடர்ச்சியாக டெல்டா மாவட்டங்களில் தான் அதிகம் காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கும் நிலையில் அப்பகுதியில் காலையிலிருந்தே தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதன் காரணமாக அந்தந்த மாவட்ட நிர்வாகம் தேசிய பேரிடர் மீட்பு குழுவிற்கு தகவல் தெரிவித்தின் அடிப்படையில் தற்பொழுது தயார் நிலையில் உள்ளனர். அப்பொழுது அந்த மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் தான் இந்த 5 மாவட்டங்களுக்கு சாலை மார்க்கமாக விரைந்து சென்று அங்கு மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் மாவட்ட நிர்வாகம் என்ன சொல்கிறதோ அதன் அடிப்படையில் அவர்கள் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக அவர்களுடைய சொல்ற பகுதிகளுக்கு அதாவது மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்கனவே கண்டறியப்பட்டிருக்கும் இந்த பகுதியில் தாழ்வான பகுதி, இப்ப இந்த பகுதியெல்லாம் மீட்பு பணிகளை மேற்கொள்ளணும் அப்படின்ற சொல்கின்ற அடிப்படையில் மாவட்ட நிர்வாகத்தோடு தேசிய பேரிடர் மீட்பு பணி தற்பொழுது தகவல் அளித்ததின் பேரில் சாலை மார்க்கமாக விரைந்து செல்கின்றனர். தற்பொழுது அந்த டெல்டா பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதற்காக தாழ்வான பகுதிகளில் மழை நீர் சூழ்ந்து உள்ளதை நாம் பார்க்க முடிகிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சுமன்.